வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கடையை தாங்க காட்ட போகிறேன். இது எங்கள் வீடு. எங்கள் வீட்டுக்கு வெளியில் அப்படியே வந்துகிட்டே இருந்தோன்னா அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் கடை வந்துருங்க. இதுதான் எங்கள் கடை. எங்கள் கடை மீன்ஸ் அது எங்கள் கடை இல்லை, எங்கள் அப்பாவோட கடை. ஓகேங்களா? எங்கள் அப்பா கடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க அப்பா. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கடை தான் வச்சுருந்தோம். அதனால் அது ஞாபகமாக அந்த கடையை நாங்கள் வச்சுருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த கடை தான் நாங்கள் டீ கடை வச்சுருந்தோம். அந்த கடையை தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கடையை நாங்கள் ஆரம்பித்தோம். அதனால் அந்த ஒரு பெட்டி கடையை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுருக்குறோம். இது இப்போ தாங்க ரீசெண்டாக கட்டின கடை. வாங்க பார்க்கலாம் எங்கள் கடையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே என்றானோன்னே இப்போ வெயில் காலன்றதுனால ஃபேன் வச்சுருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே தாங்க நாங்கள் வெங்காயம் எல்லாமே வச்சுருப்போம். இது ஒரு குட்டி ரேக் வச்சுருக்குறாங்க அப்பா. அப்புறம் மளிகை திங்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா கீழே தக்காளி இதெல்லாம் வச்சுருப்போம். இங்கே நிறையா திங்ஸ், இங்கெல்லாம் சாக்லேட் பாக்ஸ் இதெல்லாம் அடுக்கி வைப்போம். இப்போ எதுவுமே அடுக்கி வைக்கலை, இனிமேல் தான் வைப்போம். இப்படியே பாருங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எங்கள் கடையில் இருக்குதுன்னு. இங்கே முட்டை, உப்பு இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். பார்த்துக்கங்க, ப்ரஷ்ஷு, பொட்டு எல்லாமே வச்சுருக்குறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் எங்களுடைய சின்ன கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கடைலாம் இல்லை, ரொம்ப சின்ன கடை தான். இதுதான் டேபிள். இங்கே தான் ஜாமான் போடுறது. இங்கே எடை போடுற மிஷின் இருக்குதுங்களா, இங்கே தான் எடை போடுவோம், வெயிட் மிஷினு. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் அப்பா வாங்கி வச்சுருக்காங்க. இது சின்ன கடை தாங்க. கிராமத்தில் நிறையெல்லாம் ஒன்றும் சேல்ஸ் ஆகாது, கம்மியாக தான் சேல்ஸ் ஆகுங்க. இங்கே தான் நாங்கள் இங்கேருந்து திங்ஸ் கொடுத்தா அங்கேருந்து கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு 10 கடை இருக்குங்க. 10 கடை இருக்கிறதுனால நம்ம கடை இப்படி தாங்க, கொஞ்சமாக தான் வியாபாரம் நடக்கும். அப்படியே வெளியில் வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க. அப்படியே வெளியில் வந்துட்டோம்னா இதுதான் வெளி தோட்டம் கடை. இங்கே இந்த மீட்டர் பெட்டிக்காண்டி நம்ம கீழே ஒரு ஸ்டேஜ் மாதிரி நம்ம கட்டி கொடுத்துருக்குறோம். ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால வெளித்தோற்றம் பாருங்கள். இதுதான் எங்கள் கடை எப்படி இருக்குன்னு. எங்கள் அப்பா கடை, அதுக்காண்டி எங்கள் கடை நினச்சிடாதீங்க, அப்பா கடை. தெரியுதுங்களா? இதுதான் வெளித்தோற்றம், நம்ம கடையோட வெளித்தோற்றம். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது தாங்க எங்கள் சின்ன கடை தாங்க. ரொம்ப பெரிய கடைலாம் நாங்கள் வச்சுருக்கல, சின்ன கடை தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பாய் பாய் பாய். எங்கள் கடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீட்டிலே ஒரு சின்ன பெட்டி கடை தான் இது, ரொம்ப பெரிய கடை நினச்சிடாதீங்க. இது எங்களுடைய சின்ன வயசு கடை நாங்கள் வச்சுருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.